பிரித்தானிய அரசாங்கத்தின் 2025 குடிவரவு வெள்ளை அறிக்கையின்படி 2026ஆம் ஆண்டில் அந்த நாட்டின் குடிவரவு முறையில் பல முக்கிய மாற்றங்கள் நடைமுறைக்கு வர உள்ளது. புலம்பெயர்வோரின் மொத்த எண்ணிக்கையை குறைப்பதே அதன் முக்கிய நோக்கம் என்று அந்த நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த விதிகளின் அடிப்படையில் நிரந்தர குடியுரிமை, திறன் வாய்ந்த தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. விசா தேவையில்லாத சுமார் 85 நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் பிரித்தானியாவுக்கு வருவதற்கு முன்னதாக மின்னணு பயண அங்கீகாரத்தை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நோ பெர்மிஷன் நோ டிராவல் என்ற இந்த விதி பிப்ரவரி 25 முதல் முழுமையாக அமலுக்கு வரும். இதற்கான கட்டணம் $16 ஆகும். இது 2 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும். பிரித்தானியா மற்றும் ஐரிஷ் குடிமக்களுக்கு இதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. முக்கிய வேலைவாய்ப்பு விசாக்களுக்கான ஆங்கில மொழி தகமை விதிகள் ஜனவரி 8 முதல் கடமையாக்கப்பட உள்ளது. திறன்மிக்க பணியாளர்கள், ஸ்கேல் அப் மற்றும் உயர்திறன் தனிநபர் விசாக்களுக்கு முதன்முறையாக விண்ணப்பிப்பவர்களுக்கு தற்போதுள்ள B1 தரத்துக்கு பதிலாக B2 தரத்திலான ஆங்கில புலமை நிரூபிக்கப்பட வேண்டும். பணியிடம் தொடர்பாக மற்றும் ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவதே இதன் நோக்கமாகும். ஏற்கனவே இந்த விசாக்களில் இருப்பவர்கள் தற்போது விசாவை நீடிக்கும் போது இது பாதிக்காது. நிரந்தர குடியுரிமை பெறுவதற்கான தகுதி காலத்தை தற்போது 5 ஆண்டுகளிலிருந்து 10 ஆண்டுகளாக உயர்த்துவது குறித்து அரசாங்கம் ஆலோசித்து வருகின்றது. அத்துடன் அதிக வருமானம் ஈட்டுவதற்கான சான்றுகள் மற்றும் உயர் ஆங்கில மொழி புலமை போன்ற நிபந்தனைகளும் இதில் சேர்க்கப்படலாம். இந்த மாற்றங்கள் அங்கீகரிக்கப்பட்டால் ஏப்ரல் 2006 முதல் நடைமுறைக்கு வரும். ஏற்கனவே குடியுரிமை பெற்றவர்களுக்கு இது பொருந்தாது என்பது குறிப்பிடத்தக்கது.